ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம ஒரு 27 ஏக்கருக்கான சைட் தான் சார் பார்க்க போகிறோம். 27 ஏக்கருக்கான சைட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்கள் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ ப்ரொமோஷன் செய்து நல்ல முறையில் சிறந்த விலையில் விற்கப்படும். நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, நாட் ரீச்சபிளில் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேன்றீங்க. அவங்க எல்லாருக்கும் சாரி. ஃபோன் எடுக்கலைன்னா எந்த லேண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் வேணுமோ எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்பில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, சைட்குள்ளே போகலாம் வாங்க, ஓகேங்களா? இது வில்லேஜ் தார் ரோடுங்க, ஓகேங்களா? தார் ரோடு நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் முட்டுது. சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட் போட்டிருக்குங்களா, சைட்டில் முட்டுது. அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் பாருங்கள், ஃபுல்லாக லாங் ஃப்ரண்டேஜ் தான். கிட்டத்தட்ட இந்த கேட்லேருந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி நம்மளுக்கு ஃப்ரண்டேஜும், கேட்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா இங்கேருந்து ஒரு 200 அடி ஃப்ரண்டேஜுங்க. சரி, ஓகே, சைட்குள்ளே போகலாம் வாங்க. சைட்டில் 27 ஏக்கருக்கு நம்மளுக்கு பியூர் ரெட் சாண்ட் தான். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ரெட் சாண்ட் தான் இருக்குது. இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா பட்டாவில் வர தார் ரோடு தான் சார். லேண்டுக்காக தான் போட்டிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ரோடு கிடையாது, பட்டாவில் வர ரோடு தான், ஓகேங்களா? இந்த 27 ஏக்கருக்கும் 2 கிணறு 2 சர்வீஸ் இருக்குது சார். ஃபஸ்ட்டு ஒரு கிணறு காமிக்கிறவாங்க. கிணறு பாருங்கள், கிணறுல எதுவுமே சரியில்லை. கிணறு நீட்டாக இருக்குது, கிணறு வேலைலாம் எதுவுமே கிடையாது. தண்ணி உள்ளே இருக்குது, ஆனால் தண்ணி பாருங்கள் ஈரப்பதம் மேலே இருக்குது, ஓகேங்களா? ஃபுல்லாக காலையிலேருந்து தண்ணி இறைச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்கு, சொட்டு நீர் பாசனம். 27 ஏக்கருக்கு இறைச்சிட்ருக்கதால நம்மளுக்கு தண்ணி உள்ளே இருக்குது. ஆனால் ஈரப்பதம் பாருங்கள், நான் கை காமிக்கிறேன் இல்லைங்களா, அது வரைக்கும் ஈரப்பதம் இருந்திருக்கு. காலையில் காலையிலேருந்து மோட்ரு ஓடுறதால தண்ணி உள்ளே இருக்குங்க, ஓகேங்களா? இந்த 27 ஏக்கருக்கான ஃபஸ்ட்டு கிணறு தான். இன்னொரு கிணறு காமிக்கிறவாங்க. 5 HP மோட்ரு. ஃபுல்லாக இந்த 27 ஏக்கருக்கும் நமக்கு செம்மண் தாங்க, ஓகேங்களா? 27 ஏக்கரில் 3 ஏக்கர் வந்து மாந்தோப்பு இருக்குது, 3 ஏக்கர் வந்து கொய்யாத்தோப்பு இருக்குது, 7 ஏக்கருக்கு வந்து தென்னந்தோப்பு இருக்குது சார். ஆனால் இப்போ தான் வந்து கன்று வச்சுருக்காங்க, தென்னை மரம் இன்னும் பெருக்கல. 7 ஏக்கருக்கு தென்னங்கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க சார். இது மாந்தோப்பு. இது 3 ஏக்கருக்கு மாந்தோப்பு. இது பெரிய தோப்பு சார், ஓகேங்களா? இது காயெல்லாம் காய்க்குது, காய்க்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு 3 ஏக்கருக்கு பெரிய மாந்தோப்பு. மூணு ஏக்கருக்கு நம்மளுக்கு கொய்யா தோப்பு பாருங்கள், கொய்யாவும் வந்து காய்க்குது, ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த 27 ஏக்கருக்கும் தார் ரோடு வசதி இருக்குது சார். தார் ரோடு வந்து பட்டாவில் தான் இருக்குது, கவர்மெண்ட் ரோடு இல்லை, பட்டாவில் தான் இருக்குது தார் ரோடு. இது அந்த 27 ஏக்கருக்கான 2வது கிணறு சார். ஃபஸ்ட்டோட கிணறு உங்களுக்கு காமிச்சிருப்பேன், இதுவும் 2வது கிணறு. கிணறு பாருங்கள், இது கிணறு வேலைலாம் இல்லை, கரெல்லாம் சரியில்லை இல்லை, கிணறுலாம் எல்லாமே நீட்டாக இருக்குது. நீர் வளமான கிணறு தான். தண்ணி உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பவுஞ்சிலே இருக்குது பாருங்கள். இந்த தார் ரோடு எங்கே போய் லாஸ்ட்டாக டெட் எண்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், ஓகேங்களா? அங்கே கேட் போட்டிருக்குங்களா, அது வரைக்கும் நம்மளுக்கு சைட்டில் தார் ரோடு டெட் எண்டுங்க, ஓகேங்களா? ஓப்பனில் அங்கே உங்களுக்கு கேட் ஓப்பனில் காமிச்சிருப்பேன். இது வந்து கேட் க்ளோஸில் இருக்குது பாருங்கள், இது டெட் எண்டு, ஓகேங்களா? சைட் எந்த லொக்கேஷனில் நம்ம அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா சரியாக தாம்பரத்துலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ், தாம்பரத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்துலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு, ஓகேங்களா? திண்டிவனம் டு சென்னை நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து சரியாக ஒரு 7 அல்லது 6 கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார், ஓகேங்களா? திண்டிவனம் டு சென்னை ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 6 அல்லது 7 கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இந்த 27 ஏக்கருமே ஜம்பிங்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக கண்டினியூ தான். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே சிக்னேச்சர் தான். நம்மளுக்கு சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே 3 பைபாஸ் டச் ஆகுதுங்க, ஓகேங்களா? விழுப்புரம் பைபாஸு, பாண்டி பைபாஸ் மற்றும் திருவண்ணாமலை பைபாஸ், அப்புறம் சென்னை பைபாஸ். நம்மளுக்கு ஒரு 4 பைபாஸு இந்த சைட்லேருந்து கரெக்டாக டச் ஆகுது.
சரி ஓகே. ஃபைனலாக என்னென்னா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டோட விலை 25,000 சொல்கிறாங்க சார். ஒரு சென்டோட விலை 25,000 சொல்கிறாங்க. 100% நெகோஷியபிள் இருக்குது, பேசலாம். நம்ம பேசி கம்மி பண்ணலாம். சைட்டில் இந்த 27 ஏக்கருக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் இருக்குது சார். 27 ஏக்கருக்கும் பைப்லைன் சர்வீஸ் இருக்குது, சொட்டு நீர் பாசனமும் இருக்குது. நம்ம இல்லைன்னா ஓப்பன் தண்ணி இருக்குது, அதுவும் இருக்குது. ஃபைனல் ரேட் 25 ரூபா சொல்கிறாங்க, நெகோஷியபிள் பண்ணி பேசலாம். சைட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஒன்ஸ் அகைன் இன்னொரு முறை சொல்லிடுறேன். 27 ஏக்கர் புஞ்ச லேண்டு, ஓகேங்களா. 2 ஃப்ரீ சர்வீஸ் கிணறு, தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு டச்சு, உள்ள சைட்டு ஃபுல்லாக தார் ரோடு. 3 ஏக்கருக்கு மாந்தோப்பு, 3 ஏக்கருக்கு கொய்யாத்தோப்பு, 7 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. தாம்பரத்துலேருந்து சரியாக ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்துலேருந்து சரியாக ஒரு 45 கிலோமீட்டர் தொலைவிலும் 4 பைபாஸ், சென்னை பைபாஸ், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, விழுப்புரம் பைபாஸ் டச் ஆகிற சைட்டு சார் இது. மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. சைட் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். சைட்டோட லொக்கேஷன், சைட்டோட பட்டா இல்லை டாக்குமெண்ட், அப்படி இல்லை சைட்டோட ஸ்கெட்ச் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்து தயாராக இருக்கேன். ஸோ பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் பண்ணிவிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ, பாய்.